அடடா! ஆர்சிபி ஃபேன்ஸ் நீங்கலாம் நெனச்சிட்டு இருக்க மாரி, ஆர்சிபி இந்த வாட்டி சின்னசுவாமி ஸ்டேடியம்ல ஆடுவாங்களான்னே டவுட் இருக்கு. அதாவது என்ன நடந்துச்சுன்னா, ஆர்சிபி வந்து சின்னசுவாமி ஸ்டேடியம்ல விளையாடுறதுக்காக கர்நாடகா கிரிக்கெட் அசோசியேஷன் வந்து ஆடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. பட் ஆர்சிபி வந்து டைம் கேட்டிருக்காங்க. அது என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. நேத்தன் எல்லிஸ் சிஎஸ்கே ஃபேன்ஸ்லாம் நெனச்சிருப்பாங்க, நேத்தன் எல்லிஸ் இருக்கார்றா எப்பா அப்டின்ட்டு. இப்ப பார்த்தா ஆஸ்திரேலியாவுக்கும் விளையாட முடியாது போல. அண்ட் சிஎஸ்கேக்கும் இது பண்ண முடியாது போல இருக்கு. ஃபிட் ஆயிடுவாருன்னு சொல்றாங்க. பார்ப்போம். பங்களாதேஷ் ரொம்ப பேசிக்கிட்டே இருந்தாங்க இந்த வேர்ல்டு கப்ல. அவங்கள வந்து ஒரே நாக் அவுட் பஞ்சா ஐசிசி வெளியே துவம்சம் பண்ணிட்டு ஸ்காட்லாண்டை உள்ளே எடுத்துட்டு வந்திருக்காங்க. கார்த்திக் சர்மா, ஹாப்பி நியூஸ் எல்லாருக்குமே. கார்த்திக் சர்மா இஸ் ரெடி அண்ட் ஐபிஎல்க்கு இப்போத்திலேருந்தே ட்ரைனிங் ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. பயங்கரமா ட்ரெயின் பண்ணிட்டு இருக்காரு. பார்ப்போம் எப்படி சீசன் போகுதுன்ட்டு. எஸ்கே ஃபேன்ஸ் நல்லா ஹாப்பி நியூஸ் சொன்னோடனே இன்னொரு பேட் நியூஸ் வச்சிருக்கேன். அந்த நியூஸ் என்னன்னா, பிரசாந்த் வீருக்கு ஷோல்டர் இன்ஜுரி கிரேட் 2. அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? ஆர்சிபி சின்னசுவாமி ஸ்டேடியமில் ப்ளே பண்ணுவாங்களா இல்லை மாட்டாங்களான்றது உங்கள் கமெண்ட் சொல்லுங்கள். கார்த்திக் சர்மா அண்ட் பிரசாந்த் வீரோட இன்ஜுரி பற்றி நீங்கள் நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.